சோதரம் 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 சோதரம். எங்கள் அன்பின் ஆண்டவரே மகு சோதரம் மகு சோதரம் மகு சோதரம் மகு சோதரம் மகு சோதரம். எங்கள் அன்பின் இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். உமை நன்றியோடு மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம். நல்லவரே மகு ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். கிருபை நிறைந்தவரே மகு ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். மகிமையானவரே மகு சோதரம் 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 சோதரம். எங்கள் மகிமையின் ஆண்டவரே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம். கிருபையின் தேவனே மை துதிக்கிறோம். மாறாத கிருபைக்காக நம்முடைய மாறாத இரக்கத்துக்காக நம்முடைய மாறாத அன்புக்காய் மை ஸ்தோத்திரிக்கிறங்களப்பா. மகு ஸ்தோத்திரம் சோதரம் சோதரா. எங்கள் இரட்சகரே மகு ஸ்தோத்திரங்கள் மீட்பரே மகு ஸ்தோத்திரம் சோதரம் சோதரங்கள் கண்மலையே மகு ஸ்தோத்திரம். எங்கள் நம்பிக்கை மகு சோதரம் 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 சோதரம். எங்கள் பரிசுத்த ஆவியானவரே மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே மகு ஸ்தோத்திரம் மகு ஸ்தோத்திரம் மகு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் தேவனே மகு சோதரம் 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 சோதரம். போற்றிடுவோம் போற்றிடுவோம் எங்கள் இரட்சகரை போற்றிடுவோம் போற்றிடுவோம் எங்கள் இரட்சகரை. வாழ்த்திடுவோம் வாழ்த்திடுவோம் நம்மை மீட்டவரை வாழ்த்திடுவோம் வாழ்த்திடுவோம் நம்மை மீட்டவரை. பாவ வேடம் பூண்டு வந்த பரலோகநாதரை பாவ வேடம் பூண்டு வந்த பரலோகநாதரை. பாவிகட்காய் ஜீவன் விட்ட பரிசுத்தராஜனை பாவிகட்காய் ஜீவன் விட்ட பரிசுத்தராஜனை. போற்றிடுவோம் போற்றிடுவோம் எங்கள் இரட்சகரை போற்றிடுவோம் போற்றிடுவோம் எங்கள் இரட்சகரை. வாழ்த்திடுவோம் வாழ்த்திடுவோம் நம்மை மீட்டவரை வாழ்த்திடுவோம் வாழ்த்திடுவோம் நம்மை மீட்டவரை. பாவவினை தீர்க்கவென்று பாரில் வந்தவரை பாவவினை தீர்க்கவென்று பாரில் வந்தவரை. பாக்களாலும் நாதத்தாலும் ஏற்றி போற்றுவோமே பாக்களாலும் நாதத்தாலும் ஏற்றி போற்றுவோமே. போற்றிடுவோம் போற்றிடுவோம் எங்கள் இரட்சகரை போற்றிடுவோம் போற்றிடுவோம் எங்கள் இரட்சகரை. வாழ்த்திடுவோம் வாழ்த்திடுவோம் நம்மை மீட்டவரை வாழ்த்திடுவோம் வாழ்த்திடுவோம் நம்மை மீட்டவரை. ஜீவநதி ஒழுகின்ற ஜீவநாயகரை ஜீவநதி ஒழுகின்ற ஜீவநாயகரை. ஜீவநதி தன்னில் மூழ்கி தரிசிப்போமே ஜீவநதி தன்னில் மூழ்கி தரிசிப்போமே. போற்றிடுவோம் போற்றிடுவோம் எங்கள் இரட்சகரை போற்றிடுவோம் போற்றிடுவோம் எங்கள் இரட்சகரை. வாழ்த்திடுவோம் வாழ்த்திடுவோம் நம்மை மீட்டவரை வாழ்த்திடுவோம் வாழ்த்திடுவோம் நம்மை மீட்டவரை. சுத்த ஜலம் கொண்டு நம்மை சுத்திகரித்தோரை சுத்த ஜலம் கொண்டு நம்மை சுத்திகரித்தோரை. சுத்த கைகளை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போமே சுத்த கைகளை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போமே. போற்றிடுவோம் போற்றிடுவோம் எங்கள் இரட்சகரை போற்றிடுவோம் போற்றிடுவோம் எங்கள் இரட்சகரை. வாழ்த்திடுவோம் வாழ்த்திடுவோம் நம்மை மீட்டவரை வாழ்த்திடுவோம் வாழ்த்திடுவோம் நம்மை
ஆவியானவரை அளித்தோரை, வல்லமையான ஆவியானவரை அளித்தோரை, வானசேனையோடு சேர்ந்து வாழ்த்தி போற்றுவோமே, வானசேனையோடு சேர்ந்து வாழ்த்தி போற்றுவோமே. போற்றிடுவோம் போற்றிடுவோம் எங்கள் இரட்சகரை, போற்றிடுவோம் போற்றிடுவோம் எங்கள் இரட்சகரை, வாழ்த்திடுவோம் வாழ்த்திடுவோம் நம்மை மீட்டவரை, வாழ்த்திடுவோம் வாழ்த்திடுவோம் நம்மை மீட்டவரை, வல்லமையான ஆவியானவரை அளித்தோரை, வல்லமையான ஆவியானவரை அளித்தோரை, வானசேனையோடு சேர்ந்து வாழ்த்தி போற்றுவோமே, வானசேனையோடு சேர்ந்து வாழ்த்தி போற்றுவோமே. போற்றிடுவோம் போற்றிடுவோம் எங்கள் இரட்சகரை, போற்றிடுவோம் போற்றிடுவோம் எங்கள் இரட்சகரை, வாழ்த்திடுவோம் வாழ்த்திடுவோம் நம்மை மீட்டவரை, வாழ்த்திடுவோம் வாழ்த்திடுவோம் நம்மை மீட்டவரை, வாழ்த்திடுவோம் வாழ்த்திடுவோம் நம்மை மீட்டவரை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே மகு ஸ்தோத்திரம் மகு ஸ்தோத்திரம் மகு ஸ்தோத்திரம் மகு ஸ்தோத்திரம் மகு ஸ்தோத்திரம் மகு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம். ஏசப்பா மை நன்றியோடு மைத்துதிக்கிறோம் ஆண்டவரே, மைத்துதிக்கிறோம் 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 மைத்துதிக்கிறோம். வல்லமை ஆவியானவரே மைத்துதிக்கிறோம் மைத்துதிக்கிறோம் மைத்துதிக்கிறோம். தடைகளை மாற்றி தருகிறோம் ஆவியானவரே, மைத்துதிக்கிறோம் மைத்துதிக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி தருவீராக ஆண்டவரே. மக்கு சோதரம் 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 ஜனங்கள் சமூகத்தில் கர்த்தர் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்கு சோதரம் சோதரம் நம்முடைய பாதபடியில் அமர்ந்து இருக்கும்படியாக ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் காத்து இருக்கும்படியாக ஆண்டவரே. மக்கு சோதரம் சோதரம் அதற்கான தேவை ஆண்டவரே கிருபை கர்த்தர் ஒருவருக்கும் தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. स्तोत्रिக்கிறோம் நல்ல ஆண்டவரே, मैं நன்றியோடு மை துதித்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. स्तुति करते हैं हमारा अच्छे पिता, आपके धन्यवाद के साथ आपके नाम की स्तुति महिमा करते हैं ஆண்டவரே. இந்த மாலை நேரத்திலேயும் हे प्रभु शाम के समय पर காத்திருப்பு கூட்டத்தை கர்த்தருக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். इस पाठ जोड़ने प्रार्थना को आपने हमें दिया, इसलिए आपकी स्तुति हो। உம்முடைய பாதபடியில் எங்களை அமரச் செய்ததற்காக ஸ்தோத்திரம். आपके चरणों में हमें इंतजार करने के लिए आपने सहायता किया, कृपा के लिए स्तुति हो। ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தருக்கு நோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். हे प्रभु इस समय में आपके चरणों में इंतजार करने वाले प्रत्येक लोगों की आप उसके ऊपर दृष्टि करने के लिए आपसे विनती करते हैं। பயத்தோடு நடுக்கத்தோடு உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும்படியாக कांपते भय के साथ आपके चरणों में इंतजार करने के लिए, சமூகத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்து ஜெபிக்கும்படியாக और आपके चरणों में इंतजार कर कर प्रार्थना करने के लिए, வார்த்தைகளை கேட்கும்படியாக और आपके शब्दों को सुनने के लिए கர்த்தருக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर प्रत्येक को अनुग्रह करने के लिए आपसे विनती करते हैं। ஆண்டவரே இந்த கூட்டத்தின் முதல் முடிமறிந்த முடிம தேவிக பிரச்சனைகளோடு கூட வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். हे प्रभु इस प्रार्थना की मंडली में आरंभ से लेकर अंत तक आपकी दैविकता की प्रसन्नता हमारे बीच में बहुताई से मंडलाने के लिए आपसे विनती करते हैं। ஆவியான எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். और पवित्र आत्मा जी हमें अगुवाई करके चलाने के लिए आपसे विनती करते हैं। பிரச்சனையோடு பாரதோடும் கஷ்டத்தோடும் ஆண்டவரே கண்ணீரோடு வேதனையோடு நம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் ஆறுதல் படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். और बोझ के साथ, परेशानी के साथ, आंसू के साथ और कई प्रकार की चिंताओं के साथ रहने वाले सारे लोगों को परमेश्वर तसल्ली देकर चलाने के लिए आपसे विनती करते हैं। வாழ்க்கையில் கர்த்தர் விடுதலையும் ஜெயத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். और प्रत्येक के जीवन में जय को विजय को देकर चलाने के लिए आपसे विनती करते हैं। நம்முடைய சமூகத்தில் காத்திருந்து நாங்கள் ஜெபிக்கும்படியாக लगातार आपके चरणों में इंतजार करके हम प्रार्थना करने के लिए, புதிய கிருபைகளை புதிய வல்லமை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக और नए अनुग्रह, नए शामर, नए अभिषेक को प्राप्त करने के लिए நாட்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर इस दिन में हर एक को आप अनुग्रह करने के लिए आपसे विनती करते हैं। எங்கள் ஆண்டு வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். और लगातार पवित्र आत्मा जी हमें जिम्मा लेकर चलाने के लिए आपसे विनती करते हैं। கரத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். आपके हाथों में हमें अपने आप को सौंपते हैं। இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते हैं हमारे अच्छे पिता, आमीन. எல்லாரும் உட்காரலாம். हम सब बैठेंगे। प्रेयर गार्डन के गीत की किताब पर गीत नंबर 61 प्रभु का हाथ है मेरे साथ। प्रभु का हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। प्रभु का हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। ले चलता और संभालता मुझे
तक वो चलाता मुझे, ले चलता और संभालता मुझे, आखिर तक वो चलाता मुझे। प्रभु का हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। प्रभु का हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। खिलाता मुझे, सुलाता मुझे, दुश्मन से वो बचाता मुझे। खिलाता मुझे, सुलाता मुझे, दुश्मन से वो बचाता मुझे। प्रभु का हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। प्रभु का हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। सीने से मुझको लगाता है वो, बच्चों सा मुझको दुलाता है। सीने से मुझको लगाता है वो, बच्चों सा मुझको दुलाता है। प्रभु का हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। प्रभु का हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। मुझको लहू से धोता है वो, ओधा से मुझको सजाता है। मुझको लहू से धोता है वो, ओधा से मुझको सजाता है। प्रभु का हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। प्रभु का हाथ है मेरे साथ, मुझको कोई डर नहीं है। அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபத்தோட்ட ஜெயக்கிதங்களில் பாடல் எண் 52வது பாடல். 52வது பாடல். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா
सब प्रार्थना करेंगे। हालेलुया 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 நல்ல ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் 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 நல்ல இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 எங்கள் அன்பின் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் 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 எங்கள் அன்பின் இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கிருபை நிறைந்தவரே மக்கு ஸ்தோத்திரம் 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 மகிமையானவரே மை துதிக்கிறோம் மகிமையானவரே மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் எங்கள் அன்பின் இயேசுவே ஹல்லேலூயா 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 நேசப்பா மக்கு சோத்ரம் 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 இயேசுவே ஹல்லேலூயா 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 இயேசுவே மக்கு சோத்ரம் 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 ஹல்லேலூயா 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 இயேசுவே மக்கு தோத்ரம் 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 பலவிதமாம் சோதனைகள் உலகத்தில் எம்மை வருத்தும் பலவிதமாம் சோதனைகள் உலகத்தில் எம்மை வருத்தும் சாத்தானின் அக்னிய ஸ்திரங்கள் எல்லா நேரத்தில் தாக்கும் சாத்தானின் அக்னிய ஸ்திரங்கள் எல்லா நேரத்தில் தாக்கும் உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும் ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும் உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா தீர்மானங்கள் தோற்காவண்ணம் காத்து கொள்ள உதவும் தீர்மானங்கள் தோற்காவண்ணம் காத்து கொள்ள உதவும் நேர்மையாக வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும் நேர்மையாக வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும் உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும் ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும் உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா உலக மாயபுரி அழிய போவது நிச்சயம் உலக மாயபுரி
போவது நிச்சயம். ரட்சகரே நீராஜாவாக வருவது அது நிச்சயம். ரட்சகரே நீராஜாவாக வருவது அது நிச்சயம். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் மிகவா. உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் மிகவா. ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யோ மிகவா. உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யோ மிகவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே மகு ஸ்தோத்ரா மகு ஸ்தோத்ரா மகு ஸ்தோத்ரா மகு ஸ்தோத்ரா மகு ஸ்தோத்ரா. எங்களை பலப்படுத்துகிறவரே மகு ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. எங்களுக்கு சகாயம் செய்கிறவரே மகு ஸ்தோத்ரா மகு ஸ்தோத்ரா மகு ஸ்தோத்ரா மகு ஸ்தோத்ரா மகு ஸ்தோத்ரா. எங்கள் வல்லமையின் ஆவியானவரே மைத்துதிக்கிறோம் ஓ மைத்துதிக்கிறோம். எங்களுக்கு இறங்குவீராக ஒவ்வொரு கர்த்தர் இறங்குவீராக. ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை ஒன்று கூட கழுவீராக சுத்திகரிப்பீராக பரிசுத்தப்படுத்துவீராக. ஹல்லேலூயா எங்கள் பரலோகத்தின் தேவனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுத்திகரிக்கும் ஆவியானவரே ஹல்லேலூயா. ஒன்று கூட சுத்திகரிப்பீராக ஒன்று கூட எங்களை கழுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரப ஷபல ரபதியா ரபல ரப ஓ ரியா ரபுஷன மனமரியா ரமரம. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் நல்ல ஆவியானவரே மைத்துதிக்கிறோம். எங்கள் அன்பின் ஆவியானவரே மைத்துதிக்கிறோம். வல்லமையின் ஆவியானவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏசப்பா மகு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் ஆவியானவரே மகு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இருவின் தேவனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. यीशु नाम में उद्धारम को हल्लेलुया. प्रभु यीशु नाम में आनंद जीवन हल्लेलुया. यीशु नाम में उद्धारम को हल्लेलुया. प्रभु यीशु नाम में आनंद जीवन हल्लेलुया. ராஜாவுக்கு ராஜா இயேசு அல்லேலூயா. ராஜாவுக்கு ராஜா இயேசு அல்லேலூயா. பிரபுவுக்கு பிரபு இயேசு அல்லேலூயா. பிரபுவுக்கு பிரபு இயேசு அல்லேலூயா. यीशु नाम में उद्धारम को हल्लेलुया. प्रभु यीशु नाम में आनंद जीवन हल्लेलुया. यीशु नाम में उद्धारम को हल्लेलुया. प्रभु यीशु नाम में आनंद जीवन हल्लेलुया. संगय करने वाला यीशु हल्लेलुया. संगय करने वाला यीशु हल्लेलुया. छुटकारा देने वाला यीशु हल्लेलुया. छुटकारा देने वाला यीशु हल्लेलुया. यीशु नाम में उद्धारम को हल्लेलुया. प्रभु यीशु नाम में आनंद जीवन हल्लेलुया. यीशु नाम में उद्धारम को हल्लेलुया. प्रभु यीशु नाम में आनंद जीवन हल्लेलुया. अद्भुत करने वाला यीशु हल्लेलुया.
அல்லேலூயா. சாந்தி தேனை வாழா இயேசு அல்லேலூயா. ஆமென். சாந்தி தேனை வாழா இயேசு அல்லேலூயா. இயேசு நாமே உதாரம் को அல்லேலூயா. प्रभु இயேசு நாமே ஆனல் தேவன் அல்லேலூயா. இயேசு நாமே உதாரம் को அல்லேலூயா. प्रभु இயேசு நாமே ஆனல் தேவன் அல்லேலூயா. முக்திக்காக மார்க் இயேசு அல்லேலூயா. முக்திக்காக மார்க் இயேசு அல்லேலூயா. துவர்க்காக பாரிசு அல்லேலூயா. துவர்க்காக பாரிசு அல்லேலூயா. இயேசு நாமே உதாரம் को ஆமென். இயேசு நாமே ஆனல் தேவன் அல்லேலூயா. ரப ரப ஹல்லேலூயா. ஆமென். ஷபரபலரப. இயேசு நாமே ஆனல் தேவன் அல்லேலூயா. இயேசு நாமே உதாரம் को அல்லேலூயா. பிரபு இயேசு நாமே ஆனல் தேவன் அல்லேலூயா. அற்புத करने वाला இயேசு அல்லேலூயா. அற்புத करने वाला இயேசு அல்லேலூயா. சாந்தி देने वाला இயேசு அல்லேலூயா. சாந்தி देने वाला இயேசு அல்லேலூயா. இயேசு நாமே உதாரம் को அல்லேலூயா. பிரபு இயேசு நாமே ஆனல் தேவன் அல்லேலூயா. இயேசு நாமே உதாரம் को அல்லேலூயா. பிரபு இயேசு நாமே ஆனல் தேவன் அல்லேலூயா. முக்திக்காக மார்க் இயேசு அல்லேலூயா. முக்திக்காக மார்க் இயேசு அல்லேலூயா. துவர்க்காக பாரிசு அல்லேலூயா. துவர்க்காக பாரிசு அல்லேலூயா. இயேசு நாமே உதாரம் को அல்லேலூயா. பிரபு இயேசு நாமே ஆனல் தேவன் அல்லேலூயா. இயேசு நாமே உதாரம் को அல்லேலூயா. பிரபு இயேசு நாமே ஆனல் தேவன் அல்லேலூயா. இயேசு நாமே உதாரம் को அல்லேலூயா. பிரபு இயேசு நாமே ஆனல் தேவன் அல்லேலூயா. இயேசு நாமே உதாரம் को அல்லேலூயா. பிரபு இயேசு நாமே ஆனல் தேவன் அல்லேலூயா. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவி. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவி. களமடைய ஓட்டிடுமே ஞானத்தினாவியே. களமடைய ஓட்டிடுமே ஞானத்தினாவியே. அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே. அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரல்லோ இருபையின் போர்க்கரத்தா. துடைத்திடுமே கண்ணீரல்லோ இருபையின் போர்க்கரத்தா. நீருமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துரித்திடவே. நீரை திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வு
உள்ளமீரம இறங்கி வாருமே இடமசைய உள்ளமீரம இறங்கி வாருமே இடமசைய உள்ளமீரம இறங்கி வாருமே இடமசைய உள்ளமீரம இறங்கி வாருமே ரப சபல ரபதி அரபல ரப ஓ ரபதி அரபு சபல பதி அரமனம ஓ ரமணிய நம சனபரபரி அரபல ரப அல்லேலூயா 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 எங்கள் ஆண்டவரே மைத்திரிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே मैं நன்றியோடு மைத்துதித்து நம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. आपको धन्यवाद के साथ आपकी नाम की स्तुति हो. நம்முடைய இந்த காத்து புகழத்தை கர்த்தரை மட்டுமாக நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கிருபைக்கு உமக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर अब तक इस बाट जोनी की प्रार्थना को आशीर्वाद कर रहे हो इसलिए धन्यवाद. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரை எங்களை ஆண்டு வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். लगातार परमेश्वर आप हमें चलाने के लिए हम प्रार्थना करते हैं. எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் பரத்திலிருந்து அனுப்பி தந்து इन दिनों पर हमें जरूरत की आलोचनाओं को आपके स्वर्ग से भेज कर देकर எங்களை ஒவ்வொருவரும் கர்த்தர் ஒன்று கூட பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். हम में से हर एक को बलवंत करने के लिए हम प्रार्थना करते हैं. உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. आपके चरणों तले बाट जोने वाले हर एक बच्चों को आशीर्वाद करो. ஒவ்வொருக்கு தேவையான ஆசீர்வாதங்கள், हर एक जरूरत की आशीर्वाद, கிருபைகள், अनुग्रह, நன்மைகள், भलाई, விடுதலைகள், छुटकारा, ஜெயங்கள், जय, வெற்றிகள், विजय, ஆண்டவரே சுகம், परमेश्वर நாட்டிலே चंगाई எல்லாவற்றையும் கர்த்தர் தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். इन दिनों पर परमेश्वर सारे प्रकार की कार्यों को देकर आप चलाओ. ஒவ்வொரு கர்த்தர் பலப்படுத்துவீராக. हर एक को बलवंत कीजिएगा. எல்லா சோர்வுகள், அசதிகள், நிர்விசாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்துப்படுவீராக. सारे प्रकार की आलसपन को, तुच्छ को आप परमेश्वर हमसे दूर உற்சாகத்தின் करो. ஆவியினால் கர்த்தர் நிரப்பி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். उत्साहित की आत्मा को देकर आप चलाओ. எங்களை தாழ்த்தி தருகிறோம். अब अपने आप को नम्रता தொடர்ந்து करते हैं. கர்த்தர் மகிமைப்படுவீராக. लगातार पवित्र परमेश्वर महिमा पाओ. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं अच्छे पिता. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. இந்த நாளிலேயும் इन दिनों पर भी, இந்த மாலை நேரத்திலேயும் इस शाम के समय पर भी தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து परमेश्वर के चरणों पर बैठकर அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும்படியாக उसके सम्मुख पर बाट जोकर प्रार्थना करने के लिए தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக परमेश्वर हम पर दिखाए हुए उसकी कृपा के लिए நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். हम उसको धन्यवाद के साथ स्तुति करने के लिए हम उसके लिए कर्जदार हैं. கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எல்லா விதத்திலும் அவர் போதுமானவராக இருக்கிறார். और हमारा परमेश्वर अपने बच्चों के लिए वह पर्याप्त है. அவரை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. उस पर भरोसा करने वाले बच्चों कभी लज्जित नहीं होंगे. இம்மட்டும் நம்மை நடத்தி வருகிற எபினேசர் अब तक चलाकर आने वाला हमारा एबेनेजर இன்னும் நம்மை தொடர்ந்து வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். और भी हमें चलाने के लिए परमेश्वर काफी है. அது மாத்திரமல்ல அவர் வல்லமுள்ள தேவனுமாய் இருக்கிறார். वो केवल नहीं, परमेश्वर हमारा सामर्थी भी அது है. மாத்திரமல்ல அவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். वो केवल नहीं, वो हमारे बीच पर वो जीवित है. அந்த ஜீவிக்கிற தேவனுடைய நாமத்தினாலே நாம் இப்பொழுது அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம். जो जीवित है उसके नाम से उसके चरणों पर हम बैठे हैं. சிறிது நேர தியானத்துக்காக हम एक छोटे समय के एक मनन के लिए வசனங்களை வாசிக்கலாம். हम वचनों को पढ़ेंगे. 2 பேதுருவின் புஸ்தகம் दूसरा पत्रस की किताब 1ஆம் அதிகாரம் उसकी पहला अध्याय 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். उसके 4 वचनों को पढ़ेंगे. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 1:4. जिनके द्वारा उसने हमें बहुमूल्य और बहुत ही बड़ी प्रतिज्ञा दी है, ताकि इनके द्वारा तुम उस सड़ाहट से छुटकर जो संसार में बुरी अभिलाषाओं से होती है, ईश्वरीय स्वभाव के ससभागी हो जाओ. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி इस संसार की अभिलाषा से होती है, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு ईश्वरीय स्वभाव से संभागी हो. மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும்
और जो बहुमूल्य और बहुत ही बड़ी प्रतिज्ञा दी है அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. और इसके जरिए हमें दी गई है, மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அருளப்பட்டிருக்கிறது. हमें बहुमूल्य और बहुत ही बड़ी प्रतिज्ञा दी है। வாக்கு தத்தங்கள் என்றால் இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்க்கிறோம். यहाँ पर प्रतिज्ञा ऐसे बोला है, इसका मतलब जो है पवित्र आत्मा कहलाती है। தேவன் நமக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களை அந்த பரிசுத்த ஆவியை கொடுத்ததின் நோக்கம் परमेश्वर ये बहुमूल्य और बड़ी प्रतिज्ञा या पवित्र आत्मा देने की एक मकसद, ஒன்று இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நாம் தப்ப வேண்டும். पहले इस संसार में जो बुरी अभिलाषाओं से हमें बचना है। இரண்டாவது திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற வேண்டும். दूसरा ईश्वरीय स्वभाव का भागीदार बनना है। திவ்ய சுபாவம் என்றால் ஆண்டுடைய சுபாவத்தை போல நாம் மாற வேண்டும். ईश्वरीय स्वभाव का मतलब परमेश्वर की स्वभाव या सद्गुण, இயேசுவை போல நாம் மாற வேண்டும். हम यीशु के तरह ही बदलना होगा। நம்ம இதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். तो इसलिए ही परमेश्वर अपने पवित्र आत्मा को हमें दिए हैं। நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 5 வசனத்திலே வாசிக்கிறோம். प्रेरित काम की पुस्तक 1 अध्याय पर जब हम पढ़ते हैं, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் इसलिए तुम यरूशलेम को छोड़कर कहीं न जाओ, என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். तुमने जो मुझसे सुना है उस पिता के ओर से मिलने वाले पवित्र आत्मा के लिए बाट जोना। பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். आप पिता जो दिए हुए प्रतिज्ञा के लिए बाट जोना। அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் அதான் பரிசுத்த ஆவி. तो पिता की प्रतिज्ञा वही है जो पवित्र आत्मा। அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நீங்கள் காத்திருங்கள். इस पवित्र आत्मा को पाने के लिए आप बाट जोते रहो। எருசலேமிலே காத்திருங்கள். यरूशलेम पर बाट जोते रहो, ஜெபத்திலே காத்திருங்கள். प्रार्थना पर बाट जोते रहो। அப்பொழுது பிதா வாக்கு பண்ணினதான அந்த வாக்குத்தத்தத்தை பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். तब पिता प्रतिज्ञा किया हुआ उस पवित्र आत्मा को हम पा सकते हैं। அந்த பரிசுத்த ஆவியானவர் उस पवित्र आत्मा जी இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நம்மை தப்புவிக்கிறவராக इस संसार की अभिलाषाओं से वो हमें बचाते हैं, அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நம்மளை பங்குள்ளவர்களாக மாற்றுகிறார். उसके ईश्वरीय स्वभाव का भागीदार बनाते हैं। இதற்காகவே மேன்மையும் அருமையுமான பரிசுத்த ஆவியாகிய வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். इसलिए परमेश्वर बहुमूल्य प्रतिज्ञा यानी उसकी पवित्र आत्मा को प्रतिज्ञा दिया है। தேவன் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்த நோக்கம் என்னவோ எதற்காக என்று நாம் அறியாதவர்களா இருக்கக்கூடாது. हम इस बात पर अनजान नहीं रहना है कि परमेश्वर उसकी पवित्र आत्मा को क्यों दिया है। இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்ப வேண்டும். हम इस संसार से होने वाली उस अभिलाषाओं से बचना है। இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பணும். हम इस संसार से होने वाली अभिलाषाओं से बचना है। இந்த உலகம் இச்சையிலே கிடைக்கிறது. ये संसार अभिलाषाओं पर पड़ा हुआ है। உலகம் அதன் ஆசை இச்சையும் ஒளிந்து போகும் என்று इस பார்க்கிறோம். संसार और उसकी सारी अभिलाषा हो नाश होगा कर लिखा है। அப்ப இந்த இச்சை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் यदि हमारे जीवन पर यह अभिलाषा होगा, உலகம் அழியும் போது நாம அழிந்து போய்விடும். इस संसार नष्ट होते समय हम भी उनके साथ नष्ट हो जाएंगे। அழிவிலிருந்து நம்மை தப்புவிப்பதற்காக तो इस प्रकार के नाश से हमें बचाने के लिए அந்த இச்சையினால் வருகிறதான அந்த கேட்டுக்கு நாம் தப்பித்துக் கொள்ளும்படியாக और इस प्रकार की अभिलाषाओं से हमें बचाने के लिए பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். पवित्र आत्मा को परमेश्वर हमें दिया है। அப்ப நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியார் நாம் பயன்படுத்த வேண்டும். तो इस पवित्र आत्मा को हमारे जीवन पर उपयोग करना है, அப்பொழுதுதான் அந்த இச்சையிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட முடியும். तब हम अपने जीवन पर उस अभिलाषाओं से बच सकते हैं। யாக்கோபு 1 அதிகாரம் 15 வசனத்திலே வாசிக்கிறோம். याकूब की पुस्तक 1 अध्याय 5 पर जब हम पढ़ते हैं, 15 अध्याय 15 वचन पढ़ते हैं, பின்பு இச்சையானது अभिलाषा जो है கற்பம் தரித்து वह गर्भ होकर பாவத்தை பிறப்பிக்கும். वह पाप को जनेगी, பாவம் பூரணமாகும் போது पाप जब पूर्ण होगी மரணத்தை பிறப்பிக்கும். वह मृत्यु को जनेगी। அப்படியானால் இச்சை பாவத்தை பிறப்பிக்கிறது. तो इसका मतलब जो है अभिलाषा पाप को जनेगी। எங்கே இச்சை இருக்கிறதோ அங்கே பாவம் உற்பத்தியாகிறது. जहाँ पर अभिलाषा होगा वहां पर पाप जन्म होगा। அந்த பாவம் பூரணமாகும் போது जब वो पाप परिपूर्ण होगी அது மரணத்தை பிறப்பிக்கும். तो वह मृत्यु को जन्म देगा। அப்படியானால் இச்சை என்பது ஒரு விதை. तो इसका मतलब जो है अभिलाषा एक बी है। இந்த விதை நம்முடைய வாழ்க்கையில விழும் பொழுது जब ये बी हमारे जीवन पर गिरेगा, இச்சை என்கிறதான விதை நம்முடைய வாழ்க்கையில விழும் பொழுது अभिलाषा कहले जाने वाली बी जब हमारे जीवन पर गिरेगा, நம்முடைய பார்வைகள் சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் மாறி போயிடும். हमारी विचार हमारी देखना सारी चीजें बदल जाएगा। இது வரும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமாய் காணப்படுவோம். ये जब तक आने से पहले हमारे जीवन पर हम पवित्रता सा होंगे। அப்ப இச்சை வரும்போது நம்முடைய வாழ்க்கையில நாம் பாவியாக
மாறிவிடுகிறோம். अभिलाषा आने के बाद हमारे जीवन पर हम पापी कहला அதனால் இந்த जाएंगे। இச்சையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். तो इसलिए इस अभिलाषा से हम छुटकारा पाना है। நம்முடைய வாழ்க்கையில இச்சைக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. हमारे जीवन पर अभिलाषा के लिए जगह नहीं देना। இந்த இச்சை நம்முடைய வாழ்க்கையில இருக்குமேயானால் अगर ये अभिलाषा हमारे जीवन पर होगा, நாம் பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது हम जब पवित्र आत्मा पर भरकर हम प्रार्थना करेंगे, பரிசுத்த ஆவியான அந்த இச்சையை அழித்து விடுவார். ये पवित्र आत्मा जी अभिलाषा को नष्ट करेंगे। ஆவியானவர் அந்த இச்சையை சுட்டெரித்து விடுவார். पवित्र आत्मा जी उस अभिलाषा को भस्म करेंगे। அப்ப வேதத்தில் ஒரு சில இச்சைகளை பற்றி நாம் பார்க்கலாம். तो शास्त्र पर हम एक दो अभिलाषा के बारे में देखते हैं। யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். याकूब की पुस्तक 1वां अध्याय 14वां वचन जब हम पढ़ेंगे, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு हर एक व्यक्ति जो है अपने अपने स्वार्थीपन और अभिलाषा से खींचकर சிக்குண்டு वह फंसकर சோதிக்கப்படுகிறான். वह परखा जाता है। ஆம், சுய இச்சை अपने स्वयं अभिलाषा, இந்த சுய இச்சை அவரவர்களுக்குள்ளே தூண்டப்படுகிறது. ये स्वयं अभिलाषा हर एक मनुष्य को खींचता है। அது தூண்டப்பட்டு वो उसके अंदर खींचकर அது இழுத்து கொண்டு போகும். वो अपने और खींच ले जाता, இழுத்து கொண்டு போய் சிக்கல்ல மாட்ட வைக்கும். वो खींच ले जाकर फंसा देगा। அதன் பிறகு அதை சோதனைக்குட்படுத்தும். उसके बाद वह परीक्षा पर परकेगा। அப்ப இந்த சுய இச்சை என்பது தானாகவே மாட்டிக்கொள்வது, तो ये स्वयं अभिलाषा अपने आप जाकर फंसना, தானாகவே சிக்கிக்கொள்வது, अपने आप जाकर फंस जाना, தேவையில்லாமல் நம்மை மாட்டிக்கொள்ள जो வைக்கும். जरूरत नहीं है जाकर फंस जाएंगे। நம்முடைய நிலைமைக்கு மிஞ்சி எண்ணுவது, हमारे परिस्थिति से भी बढ़कर हम विचार करना, நம்முடைய நிலைமைக்கு மிஞ்சி நாம் செய்வது, हम जो परिस्थिति से भी बढ़कर हमारा कार्य करना, நம்முடைய நிலைமைக்கு மிஞ்சி யோசிப்பது, हम अपने परिस्थिति से भी बढ़कर विचार करना, இதெல்லாம் சுய இச்சை. ये सब स्वयं अभिलाषा। சிலர் சொல்றத பார்த்திருக்கிறோம். कई लोग बोलते सुने होंगे, நான் ஒன்னு நினைச்சேன்னா அது நடத்தி முடிச்சிருவேன். अगर मैं कुछ सोचा तो वो कर कर दिखा दूंगा। இது சுய इच्छை. ये जो है अपनी ही अभिलाषा, இது பெருமையின் மூலமாக உண்டாகிறது. ये अपने घमंड के द्वारा होती है, சுயத்திலிருந்து உருவாகக்கூடியது. ये अपने स्वार्थीपन के वजह से होती है। அப்ப இந்த சுய இச்சைக்கு நாம் தப்ப வேண்டுமானால் तो ये अपनी ही अभिलाषा से बचना है तो இந்த வாழ்க்கையில பரிசுத்த ஆவியை பயன்படுத்த வேண்டும். हम पवित्र आत्मा को उपयोग करना है। பரிசுத்த ஆவியில நான் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது पवित्र आत्मा पर भरकर जब हम प्रार्थना करेंगे, பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையினால் நிரப்பி पवित्र आत्मा अपने सामर्थ्य से भरकर அந்த சுய இச்சையை அவர் சுட்டெரித்து போடுவார். अपनी ही अभिलाषा को वह भस्म இப்ப करेगा। நம்முடைய வாழ்க்கையில் இந்த சுய இச்சை இருக்குமே ஆனால் यदि हमारे जीवन पर इस प्रकार की अपनी अभिलाषा होगा, நாம் नன்றாக ஆராய்ந்து பார்த்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும். हम अपने आप को ही ठीक से जांच कर उसे ठीक करना होगा। ஏனென்றால் இந்த சுய இச்சை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் यदि यह अभिलाषा हमारे जीवन पर होगा, உலகத்தினால் உண்டான கேட்டுக்கு நம்மை इस संसार पर आने वाले वो नष्ट से கொண்டு போய் விடும். ये लेकर जाकर हमें वहां पर நம்முடைய छोड़ेगा, வாழ்க்கையை அழித்து விடும். हमारे जीवन को नष्ट करेगा, நம்முடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி விடும். हमारे जीवन को नाश நம்முடைய करेगा, வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடும். हमारे जीवन को वो शून्य बना அப்ப நம்முடைய देगा। வாழ்க்கையில் சுய இச்சை இருக்கிறதா? तो यदि हमारे जीवन पर अपनी ही अभिलाषा है क्या, நம்முடைய நிலைமைக்கு மேலே நாம் மிஞ்சி நினைக்கிறோமா? हम क्या हमारे परिस्थिति से भी बढ़कर विचार करते हैं क्या? சிலர் தங்களுடைய நிலைமைக்கு மிஞ்சி காரியங்களை செய்வாங்க. कई लोग ऐसे हैं अपने परिस्थिति से भी बढ़कर कार्य करते हैं, நிலைமைக்கு மிஞ்சி கடன் வாங்குறது, अपने परिस्थिति से भी बढ़कर कर्जा लेते हैं, வட்டிக்கு வாங்குறது, वो ब्याज पर लेते हैं, லோன் வாங்குறது. लोन लेते हैं, ஏன்னா பெருமைக்காக क्योंकि घमंड के लिए அதை செய்திடணும், उसे कर देना, நான் ஒரு பெரிய ஆள் என்று காட்டணும். मैं बड़ा आदमी कर कर दिखा देना है। இது சுய இச்சை. ये अपनी ही अभिलाषा, இது இழுத்து கொண்டு போய் ये अपनी और खींचकर அது சிக்கல்ல மாட்ட वो வைக்கும், लेकर जाकर हमें फंसा देगा, சோதனைக்குட்படுத்தும். हमें परीक्षा पर डाल வாங்கின देगा। கடத்தை கொடுக்க முடியாது, हम जो लिए हुए खर्च को फेड नहीं வட்டியை கொடுக்க सकते, முடியாது, हम बैच नहीं दे सकते, லோன் அடைக்க முடியாது. लोन को फिर फेड नहीं सकते। சிலர் அதனால தற்கொலை செய்து कई கொள்கிறார்கள். लोग अपने आप को मृत्यु आत्महत्या कर लेते அதனால हैं। நம்முடைய வாழ்க்கையில் சுய இச்சைக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. इसलिए अपनी अभिलाषा पर फंसना नहीं நம்முடைய चाहिए। வாழ்க்கையில் சுய இச்சை இருக்குமே ஆனால் यदि हमारे जीवन पर अपनी अभिलाषा होगा, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து காத்திருந்து ஜெபித்து हम परमेश्वर के चरणों पर बाढ़ जोकर प्रार्थना करके பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று उस पवित्र आत्मा की उस सामर्थ को அதிலிருந்து पाकर நாட்களை விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். उस कार्य से हमें छुटकारा पा लेना चाहिए। இந்த உலகத்தினால் உண்டான இச்சைக்கு நான் தப்ப வேண்டும், பாதுகாக்கப்பட इस வேண்டும். संसार से आने वाली अभिलाषाओं से हमको बचना है। இரண்டாவது நாம் பார்ப்போமேயானால் जब हम दूसरा चीज देखते हैं, 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். पहला यूहन्ना 2वां अध्याय 16वां वचन, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும்
क्योंकि शारीरिक इच्छा கண்களின் இச்சையும் और आंखों की जो अभिलाषा ஜீவனத்தின் பெருமையுமாகிய और जीवन की घमंड, உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் ये सारे जो संसार के हैं பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, ये पिता के द्वारा उत्पन्न नहीं हुआ, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ये सारी इस संसार से उत्पन्न हुआ है। இரண்டாவது நாம் பார்க்கிறோம் दूसरा हम देखते हैं மாம்சத்தின் இச்சை. शारीरिक की अभिलाषा, இது உலகத்தினால் உண்டானவை, ये संसार से उत्पन्न हुआ है, இது பிதாவினால் உண்டானவை அல்ல, ये पिता से नहीं हुआ है, உலகத்தினால் உண்டானவைகளா இருக்கிறதுனால ये संसार से उत्पन्न हुआ। इसलिए உலகம் அழியும் பொழுது जब इस संसार இந்த नाश किया மாம்சத்தின் जाएगा, இச்சை உள்ளவர்களும் அழிந்து ये போவார்கள். शारीरिक के अभिलाषा जो है वो भी मरेंगे। அதனால் இந்த மாம்சத்தின் இச்சையிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். इसलिए इस संसार की अभिलाषा से मुक्त होना है। இந்த சரீரத்துக்கு ஒரு இச்சை இருக்கிறது. ये शरीर के लिए एक अभिलाषा है, நல்லா உடுக்கணும், अच्छा पहनना है, நல்ல மேக்கப் பண்ணணும், अच्छा मेकअप करना है, நல்லா சாப்பிடணும், अच्छा खाना है, நல்லா அனுபவிக்கணும், अच्छा अनुभव करना है, வாயில வாரதெல்லாம் பேசணும், जो कुछ मुंह में आता है बोलना மனம் है, போல நடக்கணும். अपने मनमानी से चलना है। இது மாம்ச இச்சை. ये शारीरिक अभिलाषा, இந்த சரீரத்தை நாம் அடக்க வேண்டும். इस शरीर को अपने काबू करना, இந்த சரீரத்தை நாம் ஒடுக்க வேண்டும். इस शरीर को हम अपने हाथों पर दबाना। இதற்கு அடக்க வேண்டுமானால் ஒடுக்க வேண்டுமானால் यदि तुम इसे काबू करना या तो दबाना है, இதற்காக நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேண்டும். इसलिए ही पवित्र आत्मा की अभिषेक, பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்தால் தான் அடக்க முடியும். पवित्र आत्मा की अभिषेक रहेगा तो तुम इसे अपने काबू कर सकते இந்த हो, மாம்சத்தை ஒடுக்க முடியும். इस शारीरिक की अभिलाषों को अपने अंदर रख सकते हो। ஆகினால் இந்த மாம்ச இச்சை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் अगर इस शारीरिक की अभिलाषा होगा, இதற்காக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். इसलिए हम परमेश्वर के चरणों पर बाट जोकर प्रार्थना करना ஆண்டவரே, है। இந்த மாம்சத்தை எனக்கு ஒரு விடுதலை தாரும். परमेश्वर इस शारीरिक की अभिलाषा से मुझे एक छुटकारा दो। சமூகத்தில் காத்திருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது जब हम परमेश्वर के सम्मुख पर बाट जोकर प्रार्थना கர்த்தர் தம்முடைய करेंगे, வல்லமை நமக்கு அனுப்பி परमेश्वर अपनी सामर्थ को बेचकर அதிலிருந்து ஒரு விடுதலை ஜெயத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். उस पर परमेश्वर एक विजय और जय को देंगे। யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். याकूब के 3 अध्याय पर जब हम पढ़ते हैं, 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். उसकी 2 वचन, நாம் எல்லாரும் अनेक விஷயங்களிலே தவறுகிறோம். क्योंकि हम सारी बातों पर चूक जाते हैं। ஒருவன் சொல் தவறுகிறவனானால் यदि एक व्यक्ति अपने बोले हुए शब्दों पर அவன் चूकता பூரண है, புருஷனும் वो एक पूर्ण पुरुष தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். अपने सारे अंगों को वो अपने काबू कर सकते हैं। ஒருவன் சொல் தவறாதவனானால் यदि अपने बोले हुए शब्दों पर वो काबू कर सकता, அவன் பூரண புருஷன். वह पूर्ण पुरुष है। அவன் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தில் அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாக இருக்கிறான். अपने पूरे शरीर को वो अपने लगाम से वो काबू कर सकता। அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்தை நாம் அடக்க வேண்டும். तो इसका मतलब हम अपने शरीर को काबू करना। சரீரத்தை அடக்கிக் கொள்கிறவர்கள் தான் சொல் தவறாதவர்களாக இருப்பார்கள். शरीर को काबू करने वाला ही जो अपने बोले हुए शब्दों को उल्लंघन नहीं करता। சொல்லுவாங்க, தவறிடுவாங்க, कई लोग बोलते पर उस पर उल्लंघन कर देते, சொல்லிட்டு மாறிடுவாங்க. बोलकर वो बदल देते। அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் சொல் தவறாதவர்களாக இருக்க வேண்டுமானால், तो यदि हम जो बोले हुए बातों को यदि हम पलटना नहीं பொய் चाहिए, சொல்லாதவர்களாக இருக்க यदि வேண்டுமானால் हम झूठे नहीं ठहरना है, तो நமக்குள்ளே ஒரு அடக்கம் வேண்டும். हमारे अंदर काबू करना होना चाहिए। அடக்கிக் கொள்ளக்கூடியதான காரியம் வேண்டும். हमारे अंदर काबू करने की एक आदत होना चाहिए। அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரத்தை நாம் அடக்க வேண்டும். हम अपने जीवन पर अपने शरीर को वो काबू करना है, நாம அடக்க முடியாது. हम अपने और से नहीं कर सकते। அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். इसलिए ही पवित्र आत्मा, அதற்காக தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு इसलिए தருகிறார். ही परमेश्वर अपने पवित्र आत्मा की अभिषेक देता है। அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான மாம்சத்தின் இச்சைகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டுமானால், हमारे जीवन पर रहने वाले अभिलाषाओं को या शारीरिक अभिलाषाओं को नाश करना है। பூரண புருஷர் உள்ளவர்களாய் வாழ வேண்டுமானால், यदि हम एक पूर्ण पुरुष कहला जाना है, நம்முடைய சரீரத்தை நாம் அடக்கி வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டுமானால், हम अपने शरीर को काबू करना चाहिए। तो நாட்களிலே பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நான் நிரம்பி ஜெபிக்க வேண்டும். हम इन दिनों पर पवित्र आत्मा की भरपूरता से भरकर प्रार्थना करना है। குதிரையை பாருங்க, आप घोड़ा देख सकते हो, குதிரைக்கு கடிவாளம் போட்டிருப்பாங்க. घोड़े को लगाम लगाते हैं। எதுக்கு போட்டிருக்குன்னா, क्यों लगाम लगाते हैं? அந்த கடிவாளத்தை வச்சு அந்த குதிரையின் சரீரத்தை முழுவதும் அப்படி திருப்பிடலாம். वो उस लगाम के द्वारा वो घोड़े की शरीर को हम किधर भी हम घुमा सकते हैं। நேரே போய்கிட்டு இருக்க குதிரைய सीधा चलने
चलने वाली जो उस घोड़े को அதை அப்படியே டர்ன் பண்ணணும்னா अगर उसको मोड़ना है, அந்த கடிவாளத்தை பிடிச்சி லைட்டா இழுத்துட்டா போதும். उस लगाम को पकड़कर खींचोगे तो वो घूम जाएगा। எந்த சைடு இழுக்கிறோமோ அந்த சைடு டர்ன் ஆயிரும். आप कौन से जगह पर घुमाओगे उस बाजू वो मुड़ जाएगा। அந்த கடிவாளம் அதுக்கு போடாட்டா अगर वो लगाम नहीं लगाओगे அதை யாரும் அடக்க முடியாது. वो कोई भी उस घोड़े को काबू नहीं कर யாரும் सकते, பக்கத்துல போக முடியாது. कोई उसके पास भी नहीं जा सकते। அப்ப குதிரையை அடக்குவதற்கு ஒரு கடிவாளம் வைக்கப்பட்டிருக்கிறது. तो इसका मतलब घोड़े को काबू करने के लिए एक लगाम है। கப்பலை பாருங்க, आप जहाज दे सकते हैं, கப்பல் எவ்வளவு பெருசா இருக்கு. जहाज कितने बड़ी है। அந்த பெரிய கப்பலையே उस बड़ी जहाज को ஒரு சின்ன சுக்கான வச்சு அப்படி தசையே திருப்பிடுறதா. एक छोटी सी पतवार के द्वारा माझी उसको अपनी इच्छा के अनुसार घुमा देता। கப்பல் எந்த பக்கம் போகணுமோ चाहे जहाज कोई जगह पर அந்த जाए, சின்ன சுக்கான வச்சு அப்படி திருப்பிடுறதா. एक छोटी पतवार से वो घुमा देता। எவ்வளவு பெரிய காற்று அடிச்சாலும் कितने बड़ी हवा आने दो, அதை அப்படியே திசை திருப்பி விடுகிறார். वो अपनी दिशा को ही पलट लेता। தனக்கு தேவையான திசைக்கு நேராக திருப்பி விடுகிறார். तो अपनी मर्जी की जो दिशा पर वो बदल देता। அதுபோல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கண்ட்ரோல் பண்ணும்படியாக उसी கொடுக்கப்பட்டிருக்கிறது. प्रकार पवित्र आत्मा को भी हम अपने आप को काबू करने के लिए वो பரிசுத்த दिया जाता ஆவியானவருடைய है। துணையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். पवित्र आत्मा की सहायता के द्वारा हम अपने जीवन को अपने काबू कर सकते हैं। மாம்சத்தின் இச்சைகளை நாம் அடக்கி ஒடுக்கி நடத்த வேண்டும். शारीरिक की अभिलाषाओं को अपने और दबा सकते हैं। அப்பொழுதுதான் இச்சையினால் உண்டாகிறதான கேட்டுக்கு நாம் தப்ப முடியும். तब अभिलाषा के द्वारा आने वाले सारी प्रकार की नष्ट से बच सकते हैं। நம்முடைய மாமிசம் விரும்பினபடி எல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமையானால், यदि हम अपने शरीर चाहती है वैसे हम जिएंगे, நம்முடைய வாழ்க்கையை அடக்கி நாம் வாழவிட்டால் अगर हम अपने शरीर को काबू नहीं करेंगे, நம்முடைய வாழ்க்கை மிகவும் மோசமாக மாறிவிடும். हमारी जीवन की परिस्थिति बहुत बुरी होगी। 1 பேதுரு 2:11 வசனத்திலே வாசிக்கிறோம். पहला पत्रस की किताब उसकी दूसरा अध्याय पर पढ़ते हैं, பிரியமானவர்களே, हे मेरे प्रिय जनों, அந்நியரும் பரதேசிகளும் ஆகியிருக்கிற நீங்கள் अन्य और परदेसी कहला जाने वाले तुम लोग, ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சை விட்டு விலகி, आत्मा के खिलाफ लड़ने वाले शारीरिक की अभिलाषा को छोड़ के, அப்ப இந்த மாம்ச இச்சை ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிறது. इसका मतलब ये अभिलाषा जो है हमारे प्राण के खिलाफ लड़ती है, ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிறது. हमारे प्राण के खिलाफ वो लड़ाई करती है। நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக போர் செய்கிறது. इसका मतलब हमारे आत्मिक के जीवन के खिलाफ लड़ती நம்முடைய है, ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை பண்ணுகிறது. हमारे आत्मिक के जीवन को रोकती है, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை அது தடை பண்ணுகிறது. हमारे आत्मिक के जीवन की उन्नति को रोकती है। இதனால் வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியவில்லை. इसके कारण हम अपने आत्मिक के जीवन पर बढ़ नहीं पाते, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர முடியவில்லை. आत्मिक के जीवन पर बढ़ नहीं पाते हैं। அதனால் இந்த மாம்ச இச்சையிலிருந்து நம்ம ஆட்களை விடுதலை பெற்றுக் கொள்ள तो வேண்டும். इसलिए शारीरिक की अभिलाषा से हमको छुटकारा पाना है। அதற்காக தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது इसलिए जब हम परमेश्वर के सम्मुख पर भाड़ जोकर प्रार्थना करेंगे, கர்த்தர் தம்முடைய வல்லமை அனுப்பி परमेश्वर अपनी सामर्थ बेचकर நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுக்கிறவராக हमारे இருக்கிறார். जीवन पर एक छुटकारा देगा। அதே வசனத்துல மூன்றாவதாக வாசிக்கிறோம். वही अध्याय पर जब तीसरा हम पढ़ते हैं, 1 யோவான் 2:16 पहला यूहन्ना उसका दूसरा अध्याय 16, கண்களின் இச்சை பற்றி பார்க்கிறோம். आंखों की अभिलाषा, கண்களின் இச்சை आंखों की अभिलाषा, இது நம்மை உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நம்மை கொண்டு போகிறது. ये इस संसार पर आने वाली हानियों की ओर लेकर जाएगा। நம்முடைய வாழ்க்கையில இது நம்முடைய அழிவுக்கு நேராக நம்மை கொண்டு ये போகிறது. भी हमारे जीवन पर नाश की ओर ले இந்த जाएगा। கண்களின் இச்சையிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். इस आंखों के अभिलाषा से हमको बचना है। கண் என்றால் சரீரத்தின் விளக்கு என்று பார்க்கிறோம். आंख का मतलब जो है हमारे शरीर की पूरा दिया है। இன்னொரு விதத்துல கண் வந்து பாவத்தின் வாசலாகவும் இருக்கிறது. दूसरा जो है वो कहला गया है कि पाप का द्वार भी है। ஏவாளை பற்றி பார்க்கிறோம். हव्वा के बारे में जब हम पढ़ते हैं, ஏவாளுக்குள்ளே இந்த இச்சை உள்ள வந்து கண்ணின் இச்சை வந்தது. हव्वा के अंदर इस आंखों की अभिलाषा आया। இந்த ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் தான் இருந்தாள். हव्वा जो है ये एदेन की वाटिका पर थी। சாத்தான் அவளோடு பேசும் வரைக்கும் शैतान जब तक उसके साथ बात करने के तक, அவளுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக தான் இருந்தது. उसके पहले उसकी जिंदगी बहुत पवित्र था। அந்த ஏதேன் தோட்டத்தில் தான் இருந்தாள். वो एदेन वाटिका पर थे। அந்த மரங்களை கனிகளை விருட்சங்கள் எல்லாம் பார்த்தாள். वो उस पेड़ के सारे वृक्षों को फल को सब देखे।
है। ஆண்டவர் தினந்தோறும் காலையிலேயே அவர்களை தேடி வருவார். परमेश्वर भोर के समय पर उनसे मिलने आते थे, அவர்களோடு பேசுவார். उनके साथ बातें करते थे। ஆனால் அவர்கள் அப்பொழுது நன்றாதான் இருந்தார்கள். पर उस समय पर वो लोग बहुत अच्छे थे, அவர்களுக்கு எந்த இச்சையும் இல்ல. उनके अंदर कोई अभिलाषा नहीं था। தினமும் அந்த மரத்தின் கனியை பார்ப்பாங்க. रोज वो पेड़ के फल को देखते थे, அவர்களுக்கு எந்த விதமான இச்சையும் வரல. उनके अंदर कोई प्रकार की अभिलाषा नहीं था। என்றைக்கு பிசாசானவன் அவர்களோட பேசினானோ எவளோட பேசினானோ जिस दिन शैतान उस हव्वा के साथ बात किया, அதுக்கு பிறகு அவளுடைய வாழ்க்கையிலே இச்சை உண்டானது. उसके बाद ही उसके जीवन पर अभिलाषा आ गई। ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். उत्पत्ति की किताब 3वां अध्याय के 6वें वचन पर जब हम लोग पढ़ते हैं, அப்பொழுது ஸ்திரீயானவள் जब स्त्री அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் उस फल खाने के लिए अच्छा பார்வைக்கு இன்பமும் और देखने के लिए मधुर புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாயிருக்கிறது और बुद्धि को शुद्धिकरण करने में बहुत अभिलाषा है कर जान के என்று கண்டு ऐसे देखकर அதன் கனியை பறித்து புசித்து उस फल को तोड़कर खाकर தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். अपने पति को भी दी, அவனும் புசித்தான். वो भी खा लिया। பாருங்க, சாத்தான் பேசும் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. शैतान जब तक नहीं बात किया तब तक बहुत अच्छा था। சாத்தான் मुसीबत नहीं थी। எப்பொழுது வந்து ஏவாளத்துல जिस பேசினானோ दिन उसने आके बात किया, அங்க பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. वहां पर समस्या शुरू हो गई। கண்ணின் இச்சை வந்து விட்டது. आग की अभिलाषा आ गई। அந்த கனியை பார்த்த உடனே அவளுக்கு இச்சை உண்டாகி उस விட்டது. फल को देखकर उसके आंखों को अभिलाषा आ गई। அது பார்வைக்கு இன்பமா இருக்கிறது. वह देखने के लिए बहुत ही அந்த अच्छा लगा। கனியை பறித்தாள், जब उसने फल को तोड़ी, புசித்தாள், उसे खा गई, தன்னுடைய புருஷனுக்கும் वह கொடுத்தாள். अपने पति को भी खिला गई। பூரா மனுகுலமே விழுந்து போய்விட்டது. और इसके वजह से पूरे मानव जाति पाप पर गिर गई। பாருங்கள், ஒரு கண்ணின் இச்சையினால एक आंखों की अभिलाषा के कारण முழு உலகமே விழுந்து போய்விட்டது. पूरे संसार जो है पाप पर गिर गया। ஆகையால் நம்ம வாழ்க்கையில் எல்லா கண்ணின் இச்சைகள் इसलिए हमारे जीवन पर रहने वाली आंखों की அதன் अभिलाषा, நாட்களில் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். सारी बातों पर यदि छुटकारा पाना है, சமூகத்தில் அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். परमेश्वर के सम्मुख को हम पर प्रार्थना करना கர்த்தர் है। தம்முடைய வல்லமை அனுப்பி प्रभु अपने सामर्थ को भेजकर அதிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். परमेश्वर उस बात से हमें छुटकारा देने के लिए அதற்காக सामर्थ தான் है। தேவன் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். इसलिए ही परमेश्वर हमें अभिषेक दिया है। சும்மா நமக்கு அபிஷேகத்தை கொடுக்கவில்லை. परमेश्वर ऐसे ही अभिषेक नहीं दिया। சும்மா அபிஷேகத்தை வைத்து தூங்குவதற்காக கொடுக்கவில்லை. परमेश्वर अभिषेक को देकर हमें सुलाने के लिए नहीं சும்மா दिया। அபிஷேகத்தை வைத்து கட்டி வைப்பதற்காக கொடுக்கவில்லை. हमें परमेश्वर देकर हमें बांध कर रखने नहीं दिया। அபிஷேகத்தினாலே சுய இச்சையை ஜெயிக்க வேண்டும். अभिलाषा के द्वारा ही हमें अभिलाषा को जीतना है। அபிஷேகத்தினால மாம்ச இச்சையை ஜெயிக்க வேண்டும். अभिषेक के द्वारा ही हम शारीरिक की अभिलाषा को जीतना है। அபிஷேகத்தினாலே கண்களின் இச்சையை ஜெயிக்க வேண்டும். अभिषेक के द्वारा ही आंखों की अभिलाषा को जीतना है। அடுத்தபடியாக வாசிக்கிறோம். अगला अब ये पढ़ते हैं 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2 तिमोथी की जो पुस्तक 2ஆம் அதிகாரம் 2वां अध्याय 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். उसके 22वें वचन को जब हम पढ़ते हैं, பாலிய இச்சை हमारे जो उम्र पर आने वाली अभिलाषा, அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைக்கு நீ விலகி ஓடி उस दिन पर भी आपके जो उम्र पर आने वाली अभिलाषा சுத்த இருதயத்தோடே शुद्ध मन के साथ கர்த்தரை தொழுதுகொள்கிறவர்களோடே परमेश्वर को दंडवर्णों के साथ நீதியையும் விசுவாசத்தையும் धर्म और विश्वास को அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. और प्रेम को शांति को ही खोज में நம்முடைய रहना। வாழ்க்கையில் சரியான பரிசுத்த ஆவி இல்லாவிட்டால், यदि हमारे जीवन पर ठीक पवित्र आत्मा नहीं है, சரியாக பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்காவிட்டால் ठीक पवित्र आत्मा की भरपूर से प्रार्थना नहीं இந்த करोगे, பாலிய இச்சை தாக்கும். हमारे जवानी पर आने वाली जो इस अभिलाषा हम पर आकर அபிஷேகத்தினால் இந்த टकराएगा, இச்சையை நாம் ஜெயிக்க வேண்டும். अभिषेक के द्वारा ही से जीतना है। அபிஷேகத்தினால் இந்த இச்சையிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். अभिषेक के द्वारा ही अभिलाषा को जीतना है। விடுதலை கொடுக்கும் வரைக்கும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கும் பொழுது छुटकारा मिलने तक हम परमेश्वर के सम्मुख पर बाढ़ जोना है। கர்த்தர் இந்த இச்சையிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். परमेश्वर इस अभिलाषा से हमें विजय देता। கர்த்தர் விடுதலை கொடுக்கும் வரைக்கும் ஜெபிக்க வேண்டும். परमेश्वर छुटकारा देने तक हम प्रार्थना करना है। விடுதலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிக்க வேண்டும். छुटकारा पाने तक हमें प्रार्थना करना है। கர்த்தர் நமக்கு இதற்காக தான் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். इसलिए ही परमेश्वर इस अभिषेक को दिए हैं। ஐந்தாவதாக வாசிப்போமேயானால் 5वां जब पढ़ते हैं, யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் याकूब की पुस्तक 4वां अध्याय 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, उसके पहले वचन पढ़ोगे, போர் செய்கிற இச்சை உங்களுக்குள்ளே, लड़ने वाली उस अभिलाषा तुम्हारे अंदर, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் तुम्हारे अंदर युद्ध
சண்டைகளும் झगड़े எதினாலே வருகிறது? किस लिए आती हैं? உங்கள் அவயங்களில் आपके अंगों पर போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? लड़ने वाली इस अभिलाषा के कारण। அடுத்தபடியாக 5ஆக வாசிக்கிறோம், போர் செய்கிற இச்சை, पांचवा हम पढ़ते जो लड़ने वाली अभिलाषा, சண்டை போடுகிற இச்சை, झगड़ा करने की अभिलाषा, யுத்தம் செய்கிறதான இச்சை. युद्ध कराने की अभिलाषा। சிலர் எது கட்டத்தாலும் சண்டை போடுவாங்க, कहीं किसी बातों पर भी झगड़े करेंगे, வாயை திறந்தாலும் சண்டை, मुंह खोलेंगे झगड़ा, சும்மா இருந்தாலும் சண்டை, चुपचाप रहेंगे तो भी சும்மா झगड़ा, இருந்தாலும் வம்பு கிழப்பாங்க. चुपचाप रहेंगे तो भी झगड़े को खींचेंगे। உங்களுக்கு வேலையே தான் ஏதாவது उनका சண்டை काम போட்டுட்டே वही है कि झगड़े कुछ भी है, யாருக்கிட்டயா சண்டை போட்டுட்டு किसी के पास भी झगड़ा करना है, யாருக்கிட்டயாவது வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கணும், किसी के पास भी झगड़ा मचाना है, யாருக்கிட்டயாவது தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். किसी के पास भी वाद विवाद करना அது है। ஒரு இச்சை, वो एक अभिलाषा है, யுத்தம் பண்ணுகிற இச்சை, वो एक युद्ध करने की अभिलाषा, போர் செய்கிற இச்சை. वो एक लड़ने वाली अभिलाषा। இதெல்லாம் சொல்லுவாங்க, कई लोग बोलते हैं முன்ன போனா கடிக்குது, आगे जाएंगे तो भी काटता, பின்ன போனா வதைக்குது. पीछे जाएंगे तो लात मारता। அது எதுன்னு தெரியும் உங்களுக்கு? वो कौन है कर कर आप जानते हैं? கழுதை தான் அப்படி செய்யும். वो गधा ही ऐसे करता है। அப்ப அந்த சண்டை போடுறவங்க கழுதைக்கு சமம். तो झगड़ा करने वाले गधे के समान है। அப்ப இது ஒரு இச்சை. तो एक अभिलाषा, அப்படி இப்படிப்பட்ட இச்சை நம்முடைய வாழ்க்கையில இருக்குமேயானால் अगर इस प्रकार की अभिलाषा हमारे जीवन இதுல पर இந்த भी होगा, நாட்டிலே விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். हम एक छुटकारा पाना है। சிலர் இருக்கிற வீட்டிலையும் சண்டை போடுவாங்க, कई लोग रहने वाले घर पर झगड़ा करते हैं, வேலை செய்யற இடத்துல சண்டை काम போடுவாங்க, करने वाले जगह पर झगड़ा करते हैं, சர்ச்சுக்கு போனாலும் அங்கேயும் சண்டை போடுவாங்க, चर्च में जाएंगे तो भी झगड़ा करते हैं, வீட்டு பக்கத்து வீட்டுல உள்ளவங்ககிட்டயும் சண்டை போடுவாங்க. बाजू आसपास में रहने वाले के साथ झगड़ा करेंगे। எங்கேயாவது பிரயாணம் பண்ணி போனாக்கி यदि कुछ दूर सफर पर जाएंगे, ட்ரெயின்ல பக்கத்துல விட்டு சண்டை போடுவாங்க. और ट्रेन पर बाजू में बैठने वाले के साथ झगड़ा करेंगे। நீ என்ன எதுக்கு வரசனா, तू क्यों मुझे चिटक गया, நீ எதுக்கு என் காலில் மிதிச்சா? तू क्यों मेरे पैर पर लात मारा। கூட்டத்தில் கால் மிதிப்பட தான் செய்யும், गर्दी पर लात लगेगा ही, கொஞ்சம் இடிக்க தான் செய்யும். तेरे ऊपर लगेगा ही। இதெல்லாம் ஒரு இச்சைனால. ये सब एक अभिलाषा है। ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் போர் செய்கிற இச்சை நம்முடைய வாழ்க்கையில இருக்குமே ஆனால், अगर यदि हमारे जीवन पर लड़ने वाली अभिलाषा होगा, நான் யார்ட்டையாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோமா? हम किसी के पास झगड़े करते ही रहते हैं क्या? சிலருக்கு வேணுகிட்டே சண்டை இழுப்பாங்க, कई लोग को जानबूझ के झगड़ा करेंगे। ஏதாவது ஒரு வார்த்தை தப்பி தவறி கிடைச்சிட்டா போதும், यदि कुछ शब्द गलत से भी मिल जाए, அதை பிடிச்சி வச்சுட்டு ஆட்டம் போடுவாங்க. उसको பார்க்கணும். पकड़कर वो इतना नाचते हैं। எப்படி சொல்லலாம், तू कैसे मेरे बारे में எப்படி ऐसे बोल सकता, பேசலாம், तू कैसे बोल உன்னை सकता है, விடுவனா பாரு, देख मैं तुझे छोड़ता உன்னை हूँ कि என்ன नहीं, செய்யறோம் பாரு, मैं तेरे साथ क्या நீ करूंगा, வந்து देख பாரு. आके देख। இதெல்லாம் ஒரு இச்சை, ये सब एक अभिलाषा, போர் செய்கிற இச்சை. ये लड़ने वाली एक अभिलाषा। இதுல இருந்து விடுதலை பெற வேண்டும், इससे हमें एक छुटकारा पाना है, இதுல இருந்து விடுதலை பெற வேண்டும். इससे एक छुटकारा पाना है। அன்னைக்கு நான் ஒரு சலூன்ல முடி வெட்ட உட்கார்ந்திருந்தேன். एक बार भाई जो सैलून पर बाल काटने गए थे, பக்கத்துல ஒருத்தன் முடி வெட்டிட்டு இருக்கான். और बाजू में बाल काट रहा அப்ப था, அந்த முடி வெட்டுறவன் அந்த சலூன்காரன் சொல்றான், तो बाल काटने वाला वो सैलून वाला कहता है, अरे भाई भाई, अरे भाई मैं इतना मेरा 40 उम्र हो गया, मेरा तो उम्र 40 हो गया है। 40 வயசு ஆயிட்டு वो कहता है कि मेरा 40 उम्र हो गया, இதுவரை நான் ஏமாந்ததே கிடையாது யாருக்கிட்டையும். अब तक मैं किसी के पास धोखा नहीं खाया, நேத்து நான் ஏமாந்துட்டேன் பத்தியா. पर कल एक दिन एक जन के साथ धोखा खा लिया। ஒருத்தன் என்னை வந்து ஏமாத்திட்டு போயிட்டான். एक जन आके मेरे साथ धोखा किया। என்ன நடந்தது பாய்? क्या हुआ भाई? அவன் சொல்றான், वो कहता है இப்படி நான் ரோட்ல வந்துகிட்டு இருந்தேனா, जब ऐसा रोड पे सड़क के चलकर आ அப்படியே रहा था, எதிர்த்தாலும் ஒருத்தன் வந்தான். और मेरे सामने एक आदमी आ रहा था, நான் இவனும் நல்ல வாட்டு சட்டை, அவனும் கொஞ்சம் நல்ல வாட்டு சட்டமா இருந்தான். और सामने वाला भी बहुत चौड़ा और लंबा था, और ये भी ऐसे ही था। அப்ப எதுக்கு இருந்த வந்தவன் என் தோள்ல ஒரு தட்டு தட்டுனான். और जब सामने आया वो मेरे कंधे पर ऐसा एक हाथ मारा, நீ நேத்து ஒருத்தன் சண்டை போட்டால அப்படின்னா. और बोला कल तू एक आदमी से झगड़ा किया है ना? அப்ப சொன்ன நான் இல்ல சண்டை போடலையா. नहीं मैं किसी से झगड़ा नहीं இல்ல किया। நீ தான் சண்டை போட்ட, नहीं तू ही झगड़ा किया நீ था, தான் சண்டை போட்டான். तू ही झगड़ा किया। அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே वैसे बोलते ही டக்குனு மேல் சட்டையில இருந்து ரூபாயை தூக்கிட்டான். उसके पैकेट में से पैसा उठा लिया। ஏன்னா இவன் சண்டை போட்டானோடனே இவனுக்கு டென்ஷன் ஆகிட்டான். अब ये झगड़ा किया ऐसे बोलने पे ये घबरा गया நான் आदमी। யார்கிட்ட சண்டை போட்டேன், मैं किसके पास झगड़ा ஒருத்தன் किया? சண்டை போடலையா. मैं किसी के साथ झगड़ा அப்படியே नहीं மூஞ்ச किया। பார்த்து பார்த்து பேசிட்டு இருந்தான்ல, ऐसे चेहरा मिला के बात करते அப்படி वक्त கையில पर பாக்கெட்ல கைவிட்டு सामने वाला விளையாடிட்டான். उसके पैकेट पे हाथ से पैसे ले लिए। நான் ரொம்ப முட்டாத்தனமா ஏந்துட்டேன். देखो मैं एक मूर्खता के जैसा मैं ऐसे खो गया। பாருங்க, ரோட்ல போயிட்டு இருக்கும்போதே சண்டைகள் இருக்கிறோம். तो रोड पर जाते समय ऐसे झगड़ा खींचते। அப்ப இது ஒரு போர் செய்கிற இச்சை. तो इसका मतलब झगड़ा करने की अभिलाषा। அப்ப நம்ம யார்ட்டையா சண்டை போடுறோமா? तो ऐसा हम किसी के साथ झगड़ा करते हैं क्या? சின்ன காரியத்துக்கும் சண்டை இழுக்கிறோமா? छोटी बात में भी झगड़े करते हो क्या? சின்ன வார்த்தைக்கும் சண்டை போடுறோமா? छोटे शब्दों पर भी झगड़ा करते அப்ப हो அது क्या? போர் செய்கிற இச்சை. तो इसका मतलब अभिलाषा जो அப்ப लड़ाई இந்த करने இச்சையில இருந்து की। நாம் விடுதலை பெற வேண்டும். तो इससे हमें छुटकारा पाना है। அப்ப தேவ சமூகத்திலே அமர்ந்து காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது तो हम परमेश्वर के सम्मुख पर बाढ़ जोकर जब प्रार्थना करेंगे, கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் நம்மை நிரப்பி परमेश्वर अपनी शामत से भरकर நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக हमारे இருக்கிறார். जीवन पर जय देगा। மோசேயை பார்க்கிறோம். मूसा को देखते हैं। மோசே வந்து ஒரு ஒரு எபிரேயனை இல்ல எகிப்தியனை கொண்டுட்டார்.
मूसा एक मिस्री को एक बार गात खून ஏன்னா कर ஒரு देता। எபிரேயனுக்கும் எகிப்தியனுக்கும் சண்டை நடக்கும் பொழுது जब एक इब्री को और एक मिस्री को झगड़ा होता था இவர் போய் அந்த எகிப்தியனை அடிச்சு ஒரே அடிச்சு கொண்டுட்டார். और मूसा जाकर उस मिस्र के उसको मार दिया और खून हो गया। அப்போ மோசே ஒரு கொலைகாரர். तो इसका मतलब मूसा एक खूनी थे। இந்த மோசேயோட கரத்துல தான் கர்த்தர் 10 கட்டளையும் கொடுத்தார். इस मूसा के हाथ पर ही परमेश्वर 10 आज्ञाओं को दिया। அந்த 10 கட்டளையில ஒண்ணு கொலை செய்யாதிருப்பாயாக. तो उस 10 आज्ञाओं में एक आज्ञा ये था कि किसी का खून नहीं करना। இந்த மோசே கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பின போது जब परमेश्वर अपनी पवित्र आत्मा से इस मूसा को अभिषेक किया, அவர் சாந்த குணமுள்ளவராக மாறிவிட்டார். ये मूसा एक शांत मनुष्य बन மோசே गए। போல சாந்த குணமுள்ள அந்த பூமியில ஒருத்தனுமே இல்லை. इस मूसा के जैसा कोई मनुष्य नहीं इस पृथ्वी पर அப்ப शांति பரிசுத்த का। ஆவியினால் நாம் நிரம்பும் பொழுது जब पवित्र आत्मा से हम भरते हैं, நம்முடைய வாழ்க்கையில பேர்பட்ட குணங்கள் இருந்தால் हमारे जीवन पर किसी भी प्रकार की இந்த गुण क्यों ना பரிசுத்த हो, ஆவியானவர் விடுதலை கொடுக்க வல்லவராக इस இருக்கிறார். पवित्र आत्मा छुटकारा देने के लिए அப்ப सामर्थ பரிசுத்த है। ஆவியானவர் கர்த்தர் நமக்கு கொடுத்த நோக்கம் तो इस पवित्र आत्मा को परमेश्वर देने की मकसद சுய இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நான் தப்ப வேண்டும். इस संसार पर होने वाली स्वार्थीपन की अभिलाषा से बचना, மாம்ச இச்சையினாலே உலகத்தினால் உண்டான கேட்டுக்கு நான் தப்ப வேண்டும். शारीरिक की अभिलाषा से हमें बचना, கண்களின் இச்சையினால் உலகத்தினால் உண்டான கேட்டுக்கு தப்ப வேண்டும். अभिलाषा जो आंखों के द्वारा होती है उससे बचना, பாலிய இச்சையினால் உலகத்தினால் உண்டான கேட்டுக்கு நான் தப்ப வேண்டும். हमारे जवानों को अभिलाषा जो जवानियों के अभिलाषा से बचना, போர் செய்கிற இச்சையினால் உண்டாகின உலகத்தின் கேட்டுக்கு நாம் தப்ப வேண்டும். लड़ने वाली अभिलाषाओं से हमें बचना है। அப்ப இந்த இச்சை எல்லாம் உலகத்தினால் तो உண்டானவைகள். ये सारी अभिलाषा संसार से हो गई, இது பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. ये हमारे पिता के द्वारा नहीं हुआ। உலகம் அதின் ஆசை இச்சை ஒளிந்து போகும். अभिलाषा और संसार की अभिलाषा सब नष्ट होगा। தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவனே அவன் பரலோக ராஜ்யத்துக்கு செல்வான். परमेश्वर की इच्छा के अनुसार चलने वाला ही वो स्वर्ग राज्य நாம் जाएगा। தேவனுடைய சித்தம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர். परमेश्वर की इच्छा पूरा करने के लिए हमें बुलावा நாம் पाते हैं। இயேசுவை போல மாறும்படியாக हम அழைக்கப்பட்டவர். यीशु मसीह के तरफ बदलने के लिए हम बुलावा पाए हैं। ஆண்டுடைய சுபாவம் நமக்குள்ளே உண்டாகும்படியாக அழைக்கப்பட்டவர். परमेश्वर की स्वभाव हमारे अंदर उत्पन्न होने के लिए परमेश्वर बुलावा அப்ப இந்த दिया है। 5 இச்சைகளை நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை பெறும் பொழுது तो ये 5 प्रकार की अभिलाषाओं से हम छुटकारा पाएंगे நம்முடைய வாழ்க்கையிலே हमारी जिंदगी पर। அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக மாறுவோம். उसकी ईश्वरीय स्वभाव का भागीदार बनेंगे। இந்த இச்சைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் यदि हमारे जीवन पर यह अभिलाषा होगा, தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாற முடியாது. परमेश्वर की ईश्वरीय स्वभाव का एक भागीदार नहीं बन தேவன் सकते। நம்மை அழைத்த நோக்கம், परमेश्वर हमें क्यों बुलाया, उसकी தேவன் நம்மை मकसद। தெரிந்து கொண்ட நோக்கம் परमेश्वर हमें जो चुनाव दिया वो ரோமர் मकसद। 8 அதிகாரம் 29 வசனத்திலே வாசிக்கிறோம். रोमियों की पत्रिका 8वां अध्याय की 29वां वचन, தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நம்மை முன்குறித்திருக்கிறார். अपने पुत्र का रूप को परमेश्वर देने के लिए हमें चुना हुआ है। தேவன் நம்மை முன்குறித்த நோக்கம் परमेश्वर हमें क्यों चुना दिया, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் हम மாறுவதற்கு. उसके रूप के समान बदलने அப்ப के இந்த लिए। பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுதுதான் जब ये पवित्र आत्मा हमारे जीवन पर रहेगा, நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவனுடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். हम परमेश्वर के स्वरूप को धारण कर सकते हैं। இன்னும் 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 18 வசனத்திலே வாசிக்கிறோம். और भी जब दूसरा कुरिन्थियर की पुस्तक पर जब हम पढ़ते हैं, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் आत्मा के द्वारा रहने वाला அந்த परमेश्वर, சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். उसके रूप के ऊपर हम स्वरूप पाकर हम महिमा के ऊपर அந்த महिमा பரிசுத்த पाएंगे। ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் जब वो पवित्र आत्मा हमारे अंदर होगा, நாம் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். हम एक महिमा के ऊपर महिमा पाकर हम स्वरूप होंगे। இயேசு வரும் பொழுது जब यीशु मसीह आएंगे, நாம் மறுரூபமாக வேண்டுமானால் यदि हम रूपांतर மகிமை होना, மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைய हम வேண்டுமானால் महिमा के ऊपर महिमा पाकर रूपांतर होना இந்த பரிசுத்த चाहिए। ஆவியானவர் தானே इस पवित्र आत्मा ही அந்த சாயலை நமக்கு கொடுக்கிறவராக वह இருக்கிறார். स्वरूप को हमें देते हैं। இன்னும் பிலிப்பியர் 3 அதிகாரம் 21 வசனத்திலே வாசிக்கிறோம். और भी जो फिलिपियों की पुस्तक 3 अध्याय के 21वां वचन जब पढ़ते நம்முடைய हैं, அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். हमारे तुच्छ शरीर को परमेश्वर ही हमें रूपांतर करेगा। நம்முடைய அற்பமான சரீரத்தை हमारे तुच्छ जाना जाने वाली शरीर தம்முடைய மகிமையின்
சரீரத்துக்கு ஒப்பாக उसके महिमा के शरीर तुल्य இந்த ஆவியானவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். ये पवित्र आत्मा में रूपांतर करेगा। இன்னும் 1 யோவானின் புத்தகம் 3 அதிகாரம் 2 வசனத்திலே பார்ப்போமேயானால், और भी पहला यूहन्ना 3 अध्याय के 2 वचन जब हम पढ़ते, அவர் வெளிப்படும்போது जब वो प्रकट होगा அவர் இருக்கிற வண்ணமாகவே उसके जैसा ही நாம் அவரை தரிசிப்பதினால் हम उसको दर्शन करेंगे, அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். हम उसके समान रहेंगे कर कर हम जानते हैं। அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கும் பொழுதுதான் तो जब पवित्र आत्मा हमारे साथ रहेगा, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க हम முடியும். जैसा उसके तरह ही रहकर उसकी दर्शन करेंगे, அவருக்கு ஒப்பாய் நாம் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். हम उसका तुलना के द्वारा ही रहेंगे। ஆனால் இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் तो इसलिए इन दिनों पर पवित्र आत्मा அவர் நமக்கு கொடுக்கப்பட்டதின் நோக்கம் हमें देने की ये मकसद है, இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டிலிருந்து நாம் தப்ப வேண்டும். अभिलाषा के द्वारा आने वाले नाश से हमें बचना இந்த है। இச்சையினாலே நாம் அழிந்து போய்விடக் கூடாது. इस अभिलाषा के द्वारा हम नाश नहीं இந்த होना, நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு इस पवित्र आत्मा की सहायता के द्वारा நம்முடைய வாழ்க்கையில எந்த இச்சைகள் இருந்தாலும் हमारे जीवन पर कोई भी அந்த अभिलाषा क्यों இச்சையிலிருந்து ना நாட்களில் हो, விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். इन दिनों पर उससे हम छुटकारा அவருடைய पाना है। சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து उसके बाढ़ जोकर, அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு उसकी सामर्थ से भरकर இந்த இச்சைகளிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள इस வேண்டும். अभिलाषा से छुटकारा पाना இந்த है। பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுதுதான் जब पवित्र आत्मा हमारे साथ அவருடைய रहेंगे, திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாற முடியும். उसके ईश्वरीय स्वभाव का भागीदार बन सकते இயேசுவை हैं, போல மாற முடியும். यीशु मसीह के जैसे बन सकते हैं, இயேசுவை போல அவருடைய சுபாவங்களை நாம் தரித்துக் கொள்ள முடியும். यीशु मसीह के द्वारा हम उसके स्वभाव को धारण कर सकते இயேசு हैं। வரும் பொழுது மகிமையின் மேல் மகிழ்ந்து மறுரூபமட முடியும். यीशु मसीह जब आएंगे हम रूपांतर होंगे महिमा के ऊपर महिमा होकर। பிதாவினால் பிதாவின் வாக்குத்தத்தம் பெறும் வரைக்கும், इसलिए पिता की प्रतिज्ञा मिलने तक, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் इस अभिषेक को पाने तक எருசலேமை விட்டு போகாதிருங்கள். तुम यरूशलेम को छोड़कर कहीं नहीं ஜெபத்தை जाओ, விடாதிருங்கள். प्रार्थना नहीं छोड़ो, ஜெபத்திலே தரித்திருங்கள். प्रार्थना पर बने रहो, ஜெபத்திலே காத்திருங்கள். प्रार्थना पर बाढ़ जोते रहो। அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இறங்கி जब पवित्र आत्मा तुम्हारे और उतर कर அவருடைய आएगा, வல்லமை நம்முடைய வாழ்க்கையில இறங்கி जब उसकी आत्मा हमारे ऊपर उतरेगी, எல்லா காரியத்திலும் விடுதலை கொடுக்க வல்லவராக हमें இருக்கிறார். सारी बातों पर छुटकारा அவர் விடுதலை देगा। ஆவியானவர், वो छुटकारे की आत्मा, விடுதலை கொடுக்கிற वो ஆவியானவர். छुटकारा देने वाली கர்த்தருடைய आत्मा, ஆவி எங்க உண்டு அங்கே விடுதலை உண்டு. जहाँ पर पवित्र आत्मा है वहाँ पर छुटकारा है। பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சகல காரியங்களும் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். परमेश्वर की पवित्र आत्मा में सारी बातों पर छुटकारा देते हैं। சத்துரு எடுக்கிற எல்லா தந்திரங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். शत्रु लेने वाले सारी युक्तियों से हमें छुटकारा சத்துரு எடுக்கிற मिलेगा। எல்லா சதி மோசங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். शत्रु लेकर आने वाली सारी प्रकार की युक्तियों से हमें छुटकारा देगा। உலகத்தினால் உண்டான கேட்டுக்கு நம்மை தப்புவிக்கிறவராக इस இருக்கிறார். संसार से आने वाली सारे नाशवानों की कार्य से हमें बचाएगा। எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபிப்போமா? हम सब प्रार्थना எல்லாரும் करेंगे, கொஞ்ச நேரம் हम ஜெபிப்போம். सब प्रार्थना करेंगे। எல்லாரும் ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இவளெல்லாம் மேற்கொள்ள எனக்கு அபிஷேகத்தை தாரும் என்றவரே என்று கேட்போம். ஹalleluya. परमेश्वर ये सारी बातों पर विजय पाने के लिए हमें अभिषेक दो। ஆண்டவரே நம்முடைய திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக வேண்டும் ஆண்டவரே. आपके परमेश्वर सद्गुणों को स्वभाव को धारण करने நம்முடைய के लिए வாழ்க்கையிலே आप हमें दो। பேர்பட்ட இச்சைகள் இருந்தாலும் हमारे जीवन पर कोई भी प्रकार की தேவனுடைய अभिलाषा, சமூகத்திலே போராடி ஜெபித்து हमारे परमेश्वर आपके सम्मुख पर தேவனுடைய लड़कर வல்லமையினால் प्रार्थना कर நிரப்பப்பட்டு आपके सामर्थ से भरपूर இந்த होकर நாட்களில் பரிபூர்ண விடுதலை பெற்றுக் इन கொள்வோம். दिनों पर एक परिपूर्ण छुटकारा पाने எல்லாரும் के கொஞ்ச நேரம் लिए ஜெபிப்போம். हम ஹalleluya सब प्रार्थना करेंगे। ஹalleluya 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 ஹalleluya. நல்ல ஆண்டவரே மக்கு தோத்ர 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 தோத்ர. உங்கள் அன்பின் தேவனே ஹalleluya 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 ஹalleluya. ஏசப்பா மே நன்றியோடு மை துதிக்கிறோம். ஹalleluya. விடுவிக்கிற ஆவியானவரே மை துதிக்கிறோம். விடுவிக்கிற ஆவியானவரே மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம். அன்பின் தேவனே ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே மக்கு தோத்ர 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 தோத்ர. வல்லமையின் ஆவியானவரே மை துதிக்கிறோம். மகிமையின் ஆவியானவரே மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம். ஹalleluya. ஆத்தும தாகம் தீர்க்க வாருமே, ஆவியில் நிறைந்து மகிழ்ந்திடவே, வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ளம் ஊற்றுமே, வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம்
உள்ளம் ஊற்றுமே வானம் திறந்துமே வல்ல ஆவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே வானந்திறந்துமே வல்ல ஆவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே அன்பினருள் மாறி மாறுமே அன்பரின் நேசம் பொங்கி பாடுமே அன்பினருள் மாறி மாறுமே அன்பரின் நேசம் பொங்கி பாடுமே தேவன்பின் வெள்ளம் புரண்டோடுதே தாவி மூழ்கினோமே நீச்சல்லாலுமே சக்தி அடைந்தேக பக்தியோடிலங்க சுத்த ஜீவ ஊற்றே பொங்கி பொங்கி வா சக்தி அடைந்தேக பக்தியோடிலங்க சுத்த ஜீவ ஊற்றே பொங்கி பொங்கி வா வானந்திறந்துமே வல்ல ஆவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே வானந்திறந்துமே வல்ல ஆவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே அன்பினருள் மாறியே மாறுவே அன்பரினே சாம்பங்கி பாடுவே அன்பினருள் மாறியே மாறுவே அன்பரினே சாம்பங்கி பாடுவே கோற்றங்குறைகள் மீறுதல்களோ ஒற்றுமாக நீங்க சொட்டரித்தீனோ இயேசுவின் சிலுவை இரத்தமே என் மேன்மை எந்த ஆத்துமாவை வெண்மையாகுமே இயேசுவின் சிலுவை இரத்தமே என் மேன்மை எந்த ஆத்துமாவை வெண்மையாகுமே வானந்திறந்துமே வல்ல ஆவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே வானந்திறந்துமே வல்ல ஆவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே ஆன்மீனருள் மாறியே வாருவே அன்பரினே சாம்பங்கி பாடுவே ஆன்மீனருள் மாறியே வாருவே அன்பரினே சாம்பங்கி பாடுவே வேகத்திலே நான் வந்திறங்குவே வேகமை ஒரு நாளில் வெளிப்படுவே என்றுரைத்த தேவா ஏக திவ்யமூவா இயேசுவே இறைவா வேகமாறுவே என்றுரைத்த தேவா ஏக திவ்யமூவா இயேசுவே இறைவா வேகமாறுவே வானந்திறந்துமே வல்லோவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே வானந்திறந்துமே வல்லோவியே வந்திறங்கி வரமே தந்தருளுமே ஆன்மீனருள் மாறியே வாருவே அன்பரினே சாம்பங்கி பாடுவே அன்பினருள் 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 மாறியே வாருவே அன்பரினே சாம்பங்கி பாடுவே ஹalleluya ரப ஷபல ரப திய ரபல ரப உரப திய ரப ஷபல ரப ரிய ரபல ரப ஹalleluya 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 நேசமே உம்மை துதிக்கிறோம் நல்லாவியானவர் 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 ஹalleluya 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 நேசமே மக ஸ்தோத்ரா 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 நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் हम सब परमेश्वर की स्तुति करेंगे சோத்ராம் 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 சோத்ராம்
கர்த்தர் இந்த நாட்டிலே நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்கணும். परमेश्वर हमारे देश को आशीर्वाद करना है। தேசத்தில் இருக்கிறதான இந்த எல்லா கொள்ளை நோய்களை எல்லாம் கர்த்தர் முற்றிலும் அழிக்கணும். देश पर रहने वाले सारे इस रोगों को प्रभु पूरी रीति से नाश करना है। கொஞ்சம் கொஞ்சமாட்டு இந்த லாக்டவுன் எடுத்திருக்கிறாங்க. थोड़े थोड़ा जो लॉकडाउन निकाल दिया है, கர்த்தர் ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுத்துறணும். परमेश्वर एक परिपूर्ण छुटकारा देना है। கர்த்தர் நாட்டில் கிரியை செய்யணும். इन दिनों पर परमेश्वर क्रिया करना है। தேசத்துல ஜனங்களுக்கெல்லாம் இறங்கணும். देश पर रहने वाले लोगों को दया करना है। ஜனங்களுடைய வாழ்க்கையில எல்லா பயங்கள் எல்லாம் எடுத்துப்படணும். लोगों के जीवन पर रहने वाले सारे डर को बदलना है। இன்னும் எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. और कई लोग अब तक उनके लिए ठीक काम नहीं है। அநேகர் ஊருக்கு போயிட்டு வர முடியாம இருக்கிறாங்க. कई लोग गांव जाकर वापस आ नहीं पा रहे। எல்லா தடைகள் எல்லாம் மாற்றணும் इस கர்த்தர். प्रकार की सारी रुकावटों को प्रभु बदलना எல்லா है। சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் சாதகமாக்கி கொடுக்கணும். सारी परिस्थितियों को प्रभु बदल देना है। நாட்டிலே தேசத்தை தேவனை அறிவினால நிரப்பணும். इन दिनों पर सारे देश के वासियों परमेश्वर को जान लेना है। எல்லா கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். इसलिए हम सब परमेश्वर की स्तुति करेंगे। சோத்ரம் 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 ஏசப்பா நன்றியோடு மை துதிக்கிறோம். தேசத்துல எல்லா ஊழியங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். देश पर रहने वाले सारी सेवकाई को எல்லா आशीर्वाद ஊழியக்காரர்கள் करना எல்லாம் है। ஆசீர்வதிக்கணும். सारे सेवक को आशीर्वाद करना है। நம்முடைய மல்லாடு கிருபாசன ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். मलाड कृपासनम के सेवकाई आशीर्वाद पाना है। ஊழியக்காரர் ஆசீர்வதிக்கணும். सेवक को प्रभु आशीर्वाद ஊழியக்கார करना है। சௌகரியமான கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். सेवकाई के बहनों को आशीर्वाद करना है। ஊழியத்துல எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி தரணும். सेवक पर सेवा पर आने वाली सारी रुकावट को बदलना है। ஊழியத்துல எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தித்து கொடுக்கணும். सेवकाई की सारी जरूरत को पूरा करना है। தொடர்ந்து இந்த ஆராதனை சபையில் ஆரம்பிக்கத்தக்கதாக लगातार फिर से इस कलीसिया पर आराधना शुरू होने கர்த்தர் के लिए வாலிவாசல் எல்லாம் திறந்து கொடுக்கணும். परमेश्वर एक रास्ता के द्वार को खोलना है। கர்த்தருக்கு எல்லாம் சோதரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். इसलिए हम सब स्तुति कर प्रार्थना சோத்ரம் करेंगे। சோத்ரம் 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 ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் சோத்ரம். அடுத்தபடியாக நம்முடைய விசுவாச குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். हर एक के विश्वासियों के परिवार को प्रभु आशीर्वाद करना है। கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதித்து हर கொடுக்கணும். एक की हाथ की कमाई को प्रभु आशीर्वाद அவருடைய करना தேவைகள் है। எல்லாம் சந்தித்து கொடுக்கணும். हर एक की जरूरत को पूरा कर देना ஒரு है। குடும்பத்தில் இருக்க எல்லா குறைகள் எல்லாம் மாற்றணும். हर एक के जीवन पर रहने वाले कमियों को बदलना है। வியாதியோடு இருக்கிறவங்க பலவீனத்தோடு இருக்கிறவங்க எல்லாம் கர்த்தர் நல்ல சுகத்தை பலத்தையும் ஆரோக்கியத்தையும் जो கொடுக்கணும். लोग कमजोर है बीमार पर है उनकी सारी कमजोर बीमार बदलना है। ஒரு விசுவாசத்துல சோர்ந்து தளர்ந்து போகாதபடிக்கு कोई भी विश्वास पर निराश नहीं हो जाना है। விசுவாசத்திலே நாட்டிலே உறுதியாய் நிற்கும்படியாக विश्वास पर वो दृढ़ बने रहना चाहिए। கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபையின் பலன் கொடுத்து வழி நடத்த हर முடியாது. एक को परमेश्वर कृपा और बल देकर चलाना है। எல்லாரும் சோதனம் பண்ணுவோம். हर एक लोग हम प्रभु के लिए स्तुति करके प्रार्थना சோத்ரம் करेंगे। சோத்ரம் 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 ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் சோத்ரம். நாளை நடக்க இருக்க சபை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். कल होने वाली जो सभा की आराधना को आशीर्वाद पाना है। எல்லா பிள்ளைகளும் அந்த ஆராதனையில் கலந்து கொள்ளணும். हर एक बच्चों उस आराधना पर भाग लेना है। ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறதான தேவனை திருந்த சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு பெற்றுக்கொள்ளணும். हर एक बच्चों को रखे हुए प्रभु की भलाई और आशीर्वादों को पाने के கர்த்தர் लिए வைத்திருக்கிறதான எல்லா விடுதலை சுகம் பலன் परमेश्वर रखे हुए छुटकारा बल எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். सब लोग पाना ஒரு चाहिए। தவறாம எல்லாரும் ஆராதனை பங்கு கொள்ளும்படியாக कोई भी छूट नहीं जाना, सब ஒரு लोग आराधना पर ஆராதனை भाग விட்டு लेना। விடாதபடிக்கு हर एक लोग भाग लेने के लिए தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ளும்படியாக परमेश्वर के आशीर्वाद और भलाई को पाने के लिए எல்லாரும் சோதனம் பண்ணுவோம். सब लोग स्तुति करेंगे। சோத்ரம் 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 நல்ல ஆண்டவரே மக்கு சோத்ரம் 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 ஹல்லேலூயா. இப்பொழுதும் பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். और अभी भी जो भाग लिए हुए बच्चों को आशीर्वाद करना है। காணொளி கேட்கிறதான அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் जो ஆசீர்வதிக்கணும். लोग इस प्रकार ऑनलाइन सुनने वाले हर एक बच्चों को, बैठे हुए बच्चों को आशीर्वाद करना है। அவருடைய வாழ்க்கையிலும் விடுதலையும் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கட்டளையிடணும். उनके जीवन पर भी छुटकारा और आशीर्वादों को आज्ञा देना है। என்னென்ன வாஞ்சியோட தாகத்தோடு தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தார்கள் தேவை விருப்பம் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும். जो जो प्यास और भोज के साथ और सरवत के साथ बैठे थे उनकी सारी भोज और जात को प्रभु पूरा करना है। அதற்கு எல்லாம் கர்த்தரை சோதரிப்போம். इसलिए हम प्रभु की स्तुति करेंगे। சோத்ரம் 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 பிதாவே தேவனை ஸ்தோத்திரிப்போம். पिता परमेश्वर की स्तुति करेंगे। சோத்ரம் 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 குமாரா இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். पुत्र यीशु मसीह की स्तुति करेंगे। சோத்ரம் சோத்ரம் பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். पवित्र आत्मा की स्तुति करेंगे। சோத்ரம் 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 அன்பும் கிருபையும் இரக்கமும் நேர்மைகள் பரலோக பிதாவே प्रेम दया भरे हुए हमारे स्वर्ग के உம்மை पिता, நன்றியோடு துதித்து நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. आपको धन्यवाद के साथ आपकी नाम की स्तुति हो। நம்முடைய பிள்ளைகளாக आपके बच्चों थोड़े जन பாதபடியிலே காத்திருக்கும்படியாக इस बाढ़ जोनी की प्रार्थना இந்த पर வார்த்தையை கேட்கும்படியாக आपके वचनों को सुनने के लिए, ஆண்டவரே ஜெபிக்கும்படியாக प्रार्थना करने के लिए கர்த்தர்களை பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். परमेश्वर हम पर दिखाए हुए कृपा के लिए நம்மை स्तुति காத்து हो। கொடுத்த ஆசீர்வாத கிருபைக்காக உமக்கு अब ஸ்தோத்திரம். तक बाढ़ जोनी की प्रार्थना को உங்களோடு आशीर्वाद பேசின किए ஒரு इसलिए வார்த்தைகளுக்காக धन्यवाद। உமக்கு ஸ்தோத்திரம். आपके वचनों के लिए स्तुति हो। இச்சையினாலே உலகத்தினால் உண்டான கேட்டுக்கு தப்பி अभिलाषा के द्वारा इस संसार पर आने वाले नष्ट से बचने திவ்ய के लिए, சுபாவத்துக்கு மங்களவர்களாகும் பொருட்டு आपके ईश्वरीय स्वभाव को पाने के लिए, மகா மேன்மை அருமையான வாக்குத்தத்தங்களை
வாக்குத்தத்தங்களை बहुमूल्य और बड़ी उस प्रतिज्ञाओं को எங்களுக்கு அருள் இருக்கிறீர் ஆண்டவரே. आप हमारे लिए दिए हो। ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியான எங்களுக்கு எதற்காக தந்திருக்கிறீர் हे பார்க்கிறோம். परमेश्वर, इस पवित्र आत्मा हमारे लिए क्यों दिए हो? இந்த உலகத்தினால் உண்டான இச்சைக்கு நாங்கள் தப்ப வேண்டும். इस संसार पर होने वाली अभिलाषा से बचना है। நம்முடைய திவ்ய சுபாவத்தை நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். आपकी ईश्वरीय स्वभाव को हम पाना है। அதற்காக இந்த நாட்களே நாங்கள் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள முடியாது. इसलिए इन दिनों पर हम अपने आप को योग्यता करने के लिए ஆண்டவரே, நம்முடைய பாதங்களில் அதிகமாக காத்திருந்து ஜெபித்து आपके चरणों पर हम बाट जोकर प्रार्थना இந்த करने के लिए, வல்லமையினால் நிரப்பப்பட்டு आपके शामों से भरने के लिए, வாழ்க்கை எல்லா இச்சைகள் இந்த நாட்களை விடுதலை செய்து பெற்றுக்கொள்ள முடியாது. इन दिनों पर आपके जीवन पर आपसे बाट जोकर जय को पाने के உம்முடைய लिए, திவ்ய சுபாவத்தை நாட்களை பெற்றுக்கொள்ள முடியாது. आपके ईश्वरीय वो स्वभाव को पाने के लिए ஒவ்வொரு கர்த்தர் கிருபை பலன் வழி நடத்தபடியாக ஜெபிக்கிறோம். प्रभु हरेक को कृपा देकर आप இந்த चलाइएगा। பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இடைபடுவீராக. लगातार पवित्र आत्मा आप हरेक से बातें ஒவ்வொரு करो, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. हरेक को आशीर्वाद करो, பலப்படுத்துவீராக. बलवंत உம்முடைய कीजिएगा। கிருபைகளை மூடிக்கொள்வீராக. आपकी कृपा पर छिपा लो, தொடர்ந்து உம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. लगातार आपकी नाम की महिमा करो। உங்களை தாழ்த்தி தருகிறோம். हम अपने आप को दिन तक करते இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனில் நல்ல பிதா. हैं। यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं हमारे अच्छे पिता। ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல பாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह की कृपा, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் पवित्र आत्मा की सौभाग्यता என்றும் என்றும் சதா காலங்களிலும் आज और सर्वदा கர்த்தருடைய வருகை மட்டும் प्रभु के आगमन சகல तक பரிசுத்தவான்களோடு கூட सारे पवित्र लोगों के நம்ம साथ, அனைவரோடு கூட हम सारे लोगों के நித்திய साथ நித்திய காலமாக நிலைத்திருப்பதாக. वो युगा युगा बने रहेगा। ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको प्रभु आशीर्वाद करेंगे। ஆமென். आमीन।